ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தெங்காசு அமீர் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்வார் பெண்குறை விற்பனைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, இதோட சுழி பார்த்தீங்கன்னா 9 சுழி சுத்தம். வயசு வந்து ஒரு 5 to 6 வயசுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, இளங்குறை தான், குட்டியில் வரைக்கும் போடல. சரிங்களா, குழம்புக்கு மேலே ஒரு 59 இன்ச்சு இருக்குது. இந்த குதிரையை வந்து நான் வந்து அண்ணனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வாங்கி கொடுத்தேன். ஓகேங்களா, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பையன் வந்து ஃபாரின் போகிறாங்களாம். மாடுலாம் வச்சுருந்தாங்க, மாடு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபாரின் போகிறனால அந்த குதிரையை கொடுக்கணுங்க. எதனால அந்த குதிரையை கொடுங்க சொல்லுங்கண்ணே. அதான் தம்பி பையன் ஃபாரின் போகிறாப்புல. சரி, அதனால நமக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் குதிரையை கொடுக்க போகிறேன். இல்லைன்னா எனக்கு குதிரையை கொடுக்கணும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் இதை ஆனால் கொடுத்தாலுமே நல்ல ஆளுகளுக்கு வாங்கி கொடுங்க, கேரண்டியாக வாங்கி கொடுங்க. அவங்கக்கிட்ட வந்து பேர் சொல்லும். நீங்கள் எப்படி வாங்கி கொடுத்தீங்களோ எனக்கு அது மாதிரி நல்ல பேர் சொல்லிச்சு. அது யார் என் பேரமார் 2 பேரும் நல்லா ஓட்டும். 12 வயசு 13 வயசு தான். அவங்க இங்கேருந்து கடைநல்லூர் வரை போவாங்க. 10 கிலோமீட்டர் போவாங்க. 10 கிலோமீட்டர் அப்படியே வெள்ளக்கோட்டை தாண்டானா சொன்ன மாதிரி போவோம். இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமர் வராங்க, வந்து இந்த குதிரை ஓட்டிக்கணும், உங்க பேரை வச்சு நீங்க இந்த குதிரை ஓட்டி இல்லை என் பேர மாதிரி எத்தனை பேரும் கூட்டி கொண்டு யாருனாலும் அவங்கனாலும் ஏறி போட்டோம். என் பேர மாதிரியும் கூட்டி கொண்டு ஏற்றி வச்சு வண்டிக்கெல்லாம் போகுமா? வண்டிக்கு சூப்பரா போகும். துருசு நல்லா போகும். துருசு சூப்பரா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குதிரை பாத்தீங்கன்னா வண்டி பழக்கம் இருக்கு, துருசு நல்லா அருமை போகும். ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான பாத்தீங்கன்னா வந்து மீட்டர் பந்தயத்து ஓட்டுறதுக்கு நல்லா அந்த குதிரை சூட் ஆகும். ஸ்பீடு நல்ல ஸ்பீடு, என்ன நல்ல ஸ்பீடு, ஹெவி ஸ்பீடு 60-70 ஏறும். நல்ல ஃபுல் ஸ்பீடு ஏறும். ரெண்டாந்திரம் வந்து யாரு வேணாலும் ஓட்டி பார்த்துட்டு வாங்கிட்டு போட்டோம். ஓட்டி பார்த்துட்டு. ஆமா, இந்த குதிரை அதே மாதிரி எத்து உத எது கடி கிடி எதுவுமே கிடையாது. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா கடி உத எதுவுமே கிடையாது. கால் தூக்குன ராசன, கால் தூக்குமா, தூக்கு தூக்கு கால் தூக்கு. பேக்கால தூக்குங்க, இந்த கால் தூக்கு, இந்த கால் தூக்கு, இந்த கால் தூக்கு, தூக்கு தூக்கு தூக்கு. வாழை பிடிங்க. குதிரை பார்த்தீங்கன்னா கடி உத எதுவுமே கிடையாது. கால் கேட்டா அதே காலில் கொடுக்கு. லாடம் நான் 2 டைம் நான் தான் அந்த குதிரைக்கு நான் லாடமா போட்டேன். நல்லா இருந்துச்சு லாடமா போடும்போது. சூப்பரா இருந்துச்சு. ஆமா, லாடம் போடும்போது நான் தான் போட்டிருக்கேன். இந்த காலை தூக்குறது உதைக்கிறது மாதிரி கிடையாது. நல்லா சூப்பரா நிக்கி. குதிரை பார்த்தீங்கன்னா லைட்டா நீங்களே பார்த்தவங்களுக்கு தெரியும், லைட்டா ஸ்கின் ப்ராப்ளம், லைட்டா அலர்ஜி மாதிரி இருக்கு. இது ஏனால அப்படி வந்துச்சா சொல்லுங்கண்ணே. கொசுக்கடி மாட்டோட கிடந்தனால கொசுக்கடி கொசுக்கடி அதுக்காக இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? பார்த்து ஒரு வாரத்துல கிளீன் ஆயிரும். இதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. ஓகேங்களா, அவங்க கொடுக்கக்கூடிய காரணமே பையன் வந்து வெளிநாடு போறனால வந்து நம்ம இது வரைக்கும் நல்லா பார்த்துறோம். குதிரை பார்த்தீங்கன்னா அப்படி பலூன் மாதிரி இருக்கும், புட்டாக்கிட்டா எல்லாமே நல்ல உடம்பு. எந்த ஒரு சின்ன ஒரு இது கூட குதிரை சொல்ல முடியாது, அவ்வளவு சுத்தமா இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா வந்து இந்த குதிரை வாங்கி நம்ம பார்த்த மாதிரி நம்மளோட நல்லபடியா பார்த்து வாங்கி கொடுங்க. நல்லபடியா பட்னியா போட்டக்கூடாது. நான் நல்லா சாப்பாடு கொடுத்துருக்கேன், நல்லா வளர்த்துருக்கீங்க. அதனால யாருமே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப கொடுக்கணும் போய் பார்த்தீங்க, எப்ப நீங்க வந்தாலும் சரி நல்ல ஆள் வந்தா மட்டும் கொடுத்தா போதும். நான் ஏன்னா புள்ள மாதிரி நான் வச்சிருக்கீங்க. ஆமா, என்கிட்ட கொடுத்த ஆளும் அதே மாதிரி தான் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. ஆமா, அது மாதிரி நீங்களும் அதே மாதிரி நான் வச்சிருக்கேன். அவரோட தாண்டி தான் வச்சிருக்கேன். கண்டிப்பா அதே மாதிரி நல்ல ஆளுகளுக்கு கொடுங்க. இப்ப என்ன சொல்றா, வாங்கி வளர்க்கவங்களுக்கு மெயினான குதிரை, நல்ல குதிரை. இப்ப புதுசா யாராவது முத குதிரை எடுத்து வளர்க்குறவங்களுக்கு நல்ல குதிரை எங்க ஒண்ணுனாலும் சரி கேரண்டியா கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா புதுசா யாராவது குதிரை வளர்க்கணும் நீங்க ஆசைப்பட்டா அந்த குதிரை நீங்க எடுக்கலாம். அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா வந்து நான் பார்த்ததுன்னு டபுள் மடங்கா பார்க்கணும் இந்த குதிரை, அந்த மாதிரி ஒரு ஆளு தான் கொடுப்போங்க. அவர் கொடுத்த ஓனரே அதைத்தான் சொல்லி கொடுத்தாரு. என் புள்ள மாதிரி இருந்து எல்லாரும் அந்த இதை பார்த்து கொடுத்து தான் என்கிட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நான் நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. என் மகன் இப்போ ஃபாரின் போறதுனாலதான் குதிரையை கொடுக்க போறேன். இல்லைன்னா குதிரையை கண்டிப்பான முறையில கொடுக்க மாட்டேன். எங்க வீட்டுல சம்மதம் கிடையாது. உங்கள்ட்ட யாரோ பக்கத்துல 2 3 குதிரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கேட்டாங்க. ஆனா அப்ப கொடுக்கறதுக்கு எங்க இல்ல. அவனுக்கு இப்ப விசா வந்த பிறகுதான் இப்ப குதிரையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப விசா வந்துருச்சு, அதனால இப்ப நீங்க குதிரை கொடுக்கீங்க. ஏன்னா பராமரிப்புக்கு ஆள் இல்ல. உங்க பையன் என்னைக்கு போறாப்ல? இப்ப இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள போவோம். ஒரு மாசத்துக்குள்ள போவோம். அதுக்குள்ளே குதிரை கொடுக்கணும். சரி சரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதிரையோட ரேட் அண்ணா சொல்ல வந்து 1.5 லட்ச ரூபா சொல்லுறாங்க. அதுலேயுமே அனுசரிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ணோட நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்கேன், கீழே வந்து என்னோட நம்பர் லாஸ்ட் வந்து 89 என்னோட நம்பர், மேலே வந்து அண்ணன் நம்பர் நான் கொடுப்பேன். பொம்பளை ஆளு எல்லாரும் யாருனாலும் கிட்ட போகலாம், யாருனாலும் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. ஆமாம் சரிங்களா, யாருனாலும் தொடரலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபுல் கேரண்டி. இப்போ வந்து இந்த அம்மா தான் குதிரையெல்லாம் பார்த்துட்டாங்க. 2 வந்து குதிரை பார்த்துக்கிட்டாங்க. குதிரைக்கு அதுக்கு இப்போ ஃபுல்லாக பார்க்கறதே எங்கள் வீட்டம்மா தான் எல்லாம் பார்க்காங்க. ஆமாம், அவுத்து தண்ணி காட்டுறது வைக்கிறது எல்லாமே சொல்ல. அவுத்து விட்டாலும் கிரவுண்டை விட்டு ஒரு பக்கம் போவாது. சரி சரி சரி. அதனால அண்ணன் நம்பர் ஸ்கீல் கொடுக்க, யாருக்கு வேணாலுமே நேரில் வந்து ஓட்டி செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாய்.